திருப்பலியை பொருளுணர்ந்து கொண்டாட சில வழிமுறைகள். மேன்மையும் தனிச்சிறப்பும் கொண்ட திருப்பலியை பொருள் உணர்ந்து கொண்டாட சில வழிமுறைகள். பல்வேறு பயிற்சிகளினால் நம் பங்குகளில் உள்ள இறை மக்கள் அனைவரையும் நல்ல ஈடுபாட்டுடன் திருப்பலியில் பங்கேற்கச் செய்கின்ற தங்களது பணி மிகவும் பாராட்டுதலுக்கு உரியது. எனினும் இன்னும் அதிகமான பயனை பெற்று அனுபவிக்க அவர்களை தூண்டுவது தங்களது கடமையாகும். எனவே இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திருவழிபாடு பற்றிய கொள்கை திரட்டில் கூறியிருப்பதை தங்களின் நினைவிற்கு மீண்டும் கொண்டு வருகிறோம். திருவழிபாடு திருச்சபையின் செயல் முழுவதுமே நாடி நிற்கும் சிகரமாக அமைந்துள்ளது. அத்துடன் திருச்சபையின் ஆற்றல் அனைத்திற்கும் அது ஓர் ஊற்றாகவும் உள்ளது. மேலும் திருவழிபாட்டில் மிகச் சிறப்பாக தூய்மை மிகு நற்கருணை பலியில் கிறிஸ்துவின் உடனிருப்பு வழியாகவும் கிறிஸ்துவின் திருச்சபையின் திருப்பணிகள் வழியாகவும் நமது மீட்பு அலுவல் நடந்தேறுகிறது. இத்துணை சிறப்பு வாய்ந்ததும் கிறிஸ்தவ வாழ்வியல் மையமுமாகிய நற்கருணை கொண்டாட்டத்தை ஒவ்வொரு நாட்டின் மொழி, பண்பாடு, பழக்க வழக்கங்கள், சடங்கு முறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப தழுவி அமைக்கவும் சில மாற்றங்களை புகுத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இம்மாற்றங்கள் உரோமை திருவழிபாட்டு பேராயத்தின் அனுமதியுடன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்திய ஆயர் பேரவை பண்பாட்டுமயமாக்கல் பற்றி 12 வழிமுறைகளுக்கு உரோமையிலிருந்து அனுமதி பெற்றுள்ளது. அதில் 9 வழிமுறைகள் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளன என்பதை மீண்டும் தங்களின் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். திரு அவை ஆசிரியத்தின் ஆவணங்கள் தங்களது படிப்பினைகளின் வழியாக திருவழிபாட்டில் நிகழும் சில தவறுகளை சுட்டிக்காட்டுவதோடு திருவழிபாடு சிறப்புடன் நடைபெற நல்ல வழிமுறைகளையும் காட்டியுள்ளன. இப்படிப்பினைகளை நாங்களும் ஆய்வு செய்து தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். மேலும் முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் உரோமை திருப்பலி நூலின் பொது போதனை எண் 22- பின்வருமாறு மேற்கோள் காட்டுவதை வலியுறுத்த விரும்புகிறோம். அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் பொதுநிலையினர் திருவழிபாட்டின் சடங்கு முறைகள் மற்றும் பாடங்களின் உண்மை பொருளை உணர்ந்து திருப்பலி கொண்டாட்டத்தில் உயிரோட்டமுள்ள பயனுள்ள வகையில் பங்கேற்க ஆயர் கட்டாயம் வழிவகுக்க வேண்டும். இதன் அடிப்படையில் திருவழிபாட்டில் இன்னும் தொடர்ந்து தவறுகள் நேரா வண்ணம் தாங்கள் ஆர்வமுடனும் ஈடுபாட்டுடனும் கடமை உணர்வுடனும் செயல்பட தங்களை அன்புடன் அழைக்கிறோம்.